Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் தமிழக அரசு வழங்கிய பொங்கல் தொகுப்பில் ரொக்கம் வழங்காததை கண்டித்து அதிமுக அம்மா பேரவை சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆண்டுதோறும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படாதது குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பொங்கல் தொகுப்பு திட்டத்தில் பணம் வழங்காததை கண்டித்து ஸ்டாலின் படத்துடன் வாக்களித்த தமிழக மக்களுக்கு பட்டை நாமமா என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த போஸ்டர்கள் அனைத்தும் கிழித்தெறியப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் தங்களது வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என அடுக்கடுக்காக அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதால் பதில் சொல்ல முடியாமல் நகராட்சி ஆணையர் திணறிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திண்டிவனம் நகராட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தராமல் மறுக்கப்படுவது குறித்து அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்தனர். இதனால் ஆணையர் மற்றும் திமுக நகரமன்ற தலைவர் பதில் சொல்ல முடியாமல் திணறியதால் நகரமன்ற கூட்டம் விரைவில் முடிக்கப்பட்டது. கருவான என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா ஸ்கீம் பண்ண நீ பல கோடி கூட வைங்க, நாங்க கேட்கவே இல்லை. சதீஷ் ஒரு ஸ்கீம் நம்ம 1 கோடி வைக்கணும்னு வச்சுங்க, அதுக்கோசம் வார்டுக்குள்ள இருக்கிற ஜெனரல் ஃபண்ட்ல அவருக்கு டேப் போடக்கூடாதா, லைட் போடக்கூடாது சட்டம் இருக்கா? விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செவ்வந்தி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் ஒரே நேரத்தில் நடைபெற்ற சுவாமி ஊர்வலத்தை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாதிரை திருவிழாவை ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜ பெருமான், சிவகாமியம்மன், பத்ரகாளியம்மன், மாரியம்மன் மற்றும் காமாட்சியம்மன் 3 தேர்களில் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி நகரின் ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர்.